Hello students, welcome to HIPAA Maths 10 Standard CBSE Maths பார்த்துட்டு இருக்கோம். Chapter 5 Arithmetic Progression இந்த வீடியோல பார்க்கலாம். Exercise 5.2 third question. Question பாருங்க, in the following APs find the missing terms in the boxes. So நமக்கு 2 இருக்கு, அப்புறம் நடுவுல ஒரு வேல்யூவே கொடுக்கல, அது பாக்ஸா கொடுத்துருக்காங்க unknown வேல்யூ, அப்புறம் 26 கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு நான் இந்த unknown வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணுமா, சரியா? So first நான் என்ன பண்றேன்னா சொல்யூஷன்ல given எழுதிட்டு 2 ஓட வேல்யூ a1, பாக்ஸ் இருக்கிற இடம் is second term a2, அடுத்தது a3. general term நமக்கு தெரியும் an is equal to a plus n minus 1 into d. இப்போ இந்த sum solve பண்றதுக்கு நான் first term a ன்னு எடுத்துப்பேன் இல்லையா? first term வந்து a, second term வந்து a2, அதுதான் கண்டுபிடிக்க போறோம். third term வந்து 26. and general term நமக்கு தெரியும் an is equal to a plus n minus 1 into d. so givenல இருந்து a ஓட வேல்யூ 2 ன்னு நமக்கு தெரியும், d ஓட வேல்யூ தெரியாது. d வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா செகண்ட் டேர்ம் என்னன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ இப்போ d வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தேர்ட் வேல்யூ எடுங்க, a3 is equal to 26. a3 எப்படி எழுதுவோம்? ஜெனரல் வேல்யூல a plus n இருக்கிற இடத்துல 3 minus 1 into d is equal to 26. இப்போ a value 2, first term, 3 minus 1, 2 times of d is equal to 26. Next line la 2d is equal to 26 plus 2 inside vanda minus 2. அப்ப 2d is equal to 24, d is equal to 24 by 2, cancel பண்ணா 12. இப்போ d ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? d is equal to 12 and a is equal to 2. நமக்கு எத்தனாவது டேர்ம் வேணும்? இப்போ செகண்ட் டேர்ம் a2 is equal to a plus n இருக்கிற இடத்துல 2 minus 1 into d. இப்போ a வேல்யூ 2 2 plus 2 minus 1 1, 1 into d value 12, 12 plus 2 14. so unknown value என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 14 2 26. இதான் நம்மளோட ஆன்சர். செகண்ட் क्वेश्चन பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்மே வந்து unknown தான், a1 தெரியாது, a2 இருக்கு 13, a3 தெரியாது, a4 இருக்கு. சொல்யூஷன்ல given ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க, 13 கண்டுபிடிக்கணும் 3. இப்போ இதை எதோட ஈக்குவல் பண்ணுவோம்? a1 வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், அதுதான் கண்டுபிடிக்கணும். a2 வந்து 13, a3யும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். a4 வந்து 3. இப்போ ஜென்ரல் டேர்ம் எழுதணும்னா எழுதுங்க. ஜென்ரல் டேர்ம் என்ன? a plus n minus 1 into d. இப்போ நமக்கு ரெண்டு டேர்முக்கு வேல்யூஸ் தெரியும், ஸோ அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். a2 is equal to 13, a2னா எப்படி எழுதுவோம்? a plus n இருக்கிற இடத்துல 2 minus 1 into d is equal to 13. அப்போ a plus 2 minus 1 1, 1 into d is equal to 13. இப்போ அடுத்தது a4 is equal to 3, a plus n இருக்கிற இடத்துல 4 minus 1 into d is equal to 3, a plus 4 minus 1 3, 3 into d which is equal to 3. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் எடுத்துக்கிட்டு இது ரெண்டத்தையும் நான் மைனஸ் பண்ண போறேன், எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் a plus d is equal to 13 கிடைக்கும். அப்புறம் செகண்ட் வேல்யூ a plus 3d is equal to 3. இப்போ சால்வ் பண்ணலாமா? மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் மைனஸ் ஆகிடும், பிளஸ் மைனஸ் ஆகிடும், பிளஸ் மைனஸ் ஆகிடும், கேன்சல் பண்ணிடுங்க. 3 minus 1 2, பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, அப்போ மைனஸ் 2d which is equal to 13 minus 3 வந்து 10. therefore d is equal to 10 divided by minus 2, கேன்சல் பண்ணா 5, மைனஸ் இருக்கிறதுனால minus 5. d ஓட வேல்யூ minus 5 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ a வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல, d வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். a வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், a plus d, d இருக்கிற இடத்துல minus 5 which is equal to 13. கரெக்டா? அப்போ a minus 5 is equal to 13, a is equal to 13 plus 5, a is equal to 18. ஸோ a வேல்யூ d வேல்யூ தெரிஞ்சிருச்சுனாலே நம்ம unknown வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் டைமே unknown தான்,
அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் 18 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ தேர்ட் டேர்ம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஏ வேல்யூ நமக்கு தெரியும், டி வேல்யூ தெரியும். இப்போ டி வேல்யூ -5 டைரக்டா 13 - 5 பண்ணாலே நமக்கு இந்த ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஈஸி தான் இல்லையா அது? இப்போ செகண்ட் டேர்ம்ல இருந்த அடுத்த டேர்முக்கு பிளஸ் டி பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பட் நமக்கு மார்க் வேணும், ஸ்டெப் மார்க் இருக்கும். அதனால நம்ம வந்து தேர்ட் டேர்ம் கண்டுபிடிச்சிட்டு எழுதலாம். தேர்ட் டேர்ம் எப்படி எழுதுவோம்? a3 is equal to a plus 3 minus 1 into d. a ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 18. 3 minus 1 2. d ஓட வேல்யூ என்ன? -5. So 18 minus 5 2s are 10, which is equal to 8. இதே வேல்யூ தான் நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்க? 13, box, 3 கரெக்டா? இப்போ 13 minus 5 பண்ணுங்க, 8 தான் ஆன்சர் கிடைக்கும். டேரக்டாவே கண்டுபிடிக்கலாம். 1 மார்க்குக்குலாம் இது செய்யலாம். ஹிண்ட் வேறு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ 2 பாக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் பாக்ஸ் 18, அடுத்த பாக்ஸ் 13, அடுத்த பாக்ஸ் 8, அடுத்த பாக்ஸ் 3. கிளியரா இருக்கா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? தேர்ட் சப்டிவிஷன் 5 பாக்ஸ் இருக்கு, அப்புறம் 9 1/2. ஸோ ஏ வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஏ வேல்யூ கொடுத்துட்டு இது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் வேல்யூ கொடுத்துட்டாங்க. செகண்ட் டேர்மும் தேர்ட் டேர்மும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன்ல கிவன் எழுதலாம். 5, இது a2 கண்டுபிடிக்கணும், a3 கண்டுபிடிக்கணும், a4 வந்து 9 1/2. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ கொடுத்துட்டாங்க. அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும். இப்போ டி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஃபோர்த் டேர்ம் எடுங்க. a4 is equal to ஜெனரல் டேர்ம் என்ன? a plus n minus 1. அப்போ 4 இருக்குன்னா 4 minus 1 into d. a4 ஓட வேல்யூ 9 1/2. a வேல்யூ 5. 4 minus 1 3 into d. இப்போ 9 1/2 எப்படி சால்வ் பண்ணலாம்? 9 2s are 18 plus 1 19/2. Plus 5 inside வந்தா -5, which is equal to 3 times of d. 5 2s are 10. 19ல 10 போனா 9. 9/2. டிக்கு முன்னாடி 3 இருக்கு. அப்போ 1/3 மாறிடும். கரெக்டா? ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது டிவிஷன்ல மாறிடும். அப்போ 3 1 டைம், 3 3 டைம். டியோட வேல்யூ 3/2. ஏ வேல்யூ டி வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறதுலாம் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? இப்போ நான் a2வும் a3யும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் a2 கண்டுபிடிக்கிறேன். a plus n இருக்கிறதுல 2 minus 1 into d. a ஓட வேல்யூ 5, 2 minus 1 1. d ஓட வேல்யூ 3/2. 1 into anything same, so டேரக்டா எழுதுறேன். இப்போ 5 2s are 10, 10 plus 3 13, 13/2. இதுதான் a2 ஓட வேல்யூ. இங்க மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா கொடுத்தனால இதையும் நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேயே மாத்திடலாம். ஸோ இதை எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா மாத்துறது? 2 6 are 12. கரெக்டா? 2 6 are 12, ரிமைண்டர் 1, கோஷன் 2. நமக்கு வேணா சைடில் சால்வ் பண்ணலாம். 13/2, 2 6 are 12, பேலன்ஸ் 1. ஸோ எப்படி எழுதுவோம்? கோஷன், ரிமைண்டர், டிவைசர். ஐடியாச்சா? அடுத்தது a3. a3யோட ஃபார்முலான a plus n minus 1, 3 minus 1 into d. a ஓட வேல்யூ 5, 3 minus 1 வேல்யூ 2. d ஓட வேல்யூ 3/2. 2 2 கேன்சல் பண்ணிடலாம். 5 plus 3 ஆன்சர் என்ன? 8. இப்போ ரெண்டு மிஸ்ஸிங் டேர்ம் என்னென்ன? a2 6 1/2, a3 வந்து 8. ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த் ஒன் பாருங்க. -4. நமக்கு 4 வேல்யூ மிஸ்ஸிங், அப்புறம் 6. ஸோ இது a2, a3, a4, a5. 4 வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்மும் கொடுத்துட்டாங்க, சிக்ஸ்த் டேர்மும் கொடுத்துட்டாங்க. சொல்யூஷன்ல எழுதிடலாம். -4, a2, a3, a4, a5, அப்புறம் 6. ஸோ இதெல்லாம் அன்னோன் வேல்யூஸ். இதெல்லாம் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ன்றது a. ஏவோட வேல்யூ -4. சிக்ஸ்த் டேர்ம் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் வந்து 6. இப்போ ஜென்ரல் ஃபார்ம்ல நமக்கு தெரியும் a plus n minus 1 into d, which is equal to an. இப்போ 6 இருக்கு. அப்போ a6 is equal to a plus n இருக்க இடத்துல 6 minus 1 into d. இப்போ a வேல்யூமே தெரியும், -4, 6 minus 1 5,
into D. இது A6. A6ஓட வேல்யூ என்ன இப்போ 6. -4 இன்செட் கொண்டு வந்துடலாம். +4 ஆயிடும். 5D. 6 + 4 10. டிவிஷன்ல கொண்டு வந்துடலாம். is equal to D. இப்போ 5 1 time 5 2 time. அப்போ D is equal to 2. இப்போ A வேல்யூவும் தெரியும். A வேல்யூ -4. D வேல்யூ 2. இப்போ நம்ம எத்தனை டேர்ம் கண்டுபிடிக்கணும்? A2, A3, A4, A5. 4 டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் A2. A2 எப்படி எழுதலாம்? A plus 2 minus 1 into D. A value -4 plus 2 minus 1 1. D ஓட value 2. -4 plus 2 value -2. அடுத்து A3. A plus A3. அப்போ என்ன இருக்க இடத்துல 3 minus 1 into D. A ஓட value -4. 3 minus 1 2. D ஓட value 2. அப்போ -4 plus 4 ஆன்சர் என்ன? 0. நெக்ஸ்ட் A4. A plus 4 minus 1 into D. A ஓட இடத்துல -4. 4 minus 1 3. D ஓட இடத்துல 2. -4 plus 3 2s are 6. 6 minus 4 ஆன்சர் 2. அடுத்தது A5. A plus 5 minus 1 into D. By A value -4 plus 5 minus 1 4 into D value 2. -4 plus 4 2s are 8, which is equal to 4. 8 minus 4 4. கண்டுபிடிச்சிட்டோமா? 4 values. Missing value என்ன? -4, -2, 0, 2, 4, 6. Understand other sum. அடுத்த question பார்க்கலாம். Next subdivision, fifth one. First term கொடுக்கல 38, அப்புறம் 3 term கொடுக்கல, லாஸ்ட்ல -22. சரிங்களா? நமக்கு எத்தனை term கொடுக்கல பாருங்க. 1 2 3 4 terms தரல. நம்ம 4 termஸையும் கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிக்கலாமா? சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் term ஏன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் 38, அப்புறம் A3, A4, A5, -22. இப்போ 2 டேர்ம் இருக்கு. A2வும் இருக்கு, A6ம் இருக்கு. அதை தான் இப்போ எடுத்துக்க போறோம். A2 அப்படின்னா A plus 2 minus 1 into D, which is equal to 38. So A plus D is equal to 38. அடுத்தது 6. A6 is equal to A plus 6 minus 1 into D is equal to 22. So அடுத்த லைன்ல A plus 5D is equal to -22 ன்னு எழுதிக்கலாம். இப்போ இது ஃபர்ஸ்ட் equation, இது செகண்ட் equation. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணலாம். சரிங்களா? 1 minus 2 எலிமினேஷன் மெத்தட் தான் செய்ய போறேன். A plus D is equal to 38. A plus 5D is equal to -22. பிளஸ் இருக்கிறதெல்லாம் மைனஸா மாத்திடலாம், மைனஸ் இருக்கிறத பிளஸ்ஸா மாத்திடலாம். இது கேன்சல் ஆகிடும். 1 minus 5 minus 4D is equal to 38 plus 22. அப்போ 10 பேலன்ஸ் 60. D ஓட வேல்யூ என்ன? 60 by -4. கேன்சல் பண்ணா 15. மைனஸ் இருக்கனால -15. அப்போ D ஓட வேல்யூ -15. இதை ஃபர்ஸ்ட் டேர்ம்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அது ஈஸி. A plus D is equal to A minus 15. Plus and minus is equal to 38. -15 அந்த சைடு வந்து என்ன ஆயிடும்? 38 plus 15 ஆயிடும். 8 plus 5 13 plus 1 53 மாறிடும். A value 53, D value -15. கிளியரா? இப்போ இது ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். A 53 கண்டுபிடிச்சிட்டோம், D ஓட வேல்யூ -15 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த டேர்ம் என்ன கண்டுபிடிக்கணும்? A3. A3 is equal to A plus 3 minus 1 into D. A value 53. 3 minus 1 2. D ஓட வேல்யூ -15. அப்போ 53 minus into plus -30, which is equal to 23. இப்போதான் A3 ஓட வேல்யூ. இன்னும் 2 இருக்கு. A4 இருக்கு. A4 கண்டுபிடிக்கணும். ஸோ A4க்கு ஃபார்முலா என்ன? A plus n minus 1 into D. நெக்ஸ்ட் லைன்ல A ஓட வேல்யூ 53 plus n minus 1 4 minus 1. D ஓட வேல்யூ -15.
So next line like 53, 4 minus 1, 3. 3 into minus 15, 53 plus into minus minus, 15 3s are 45, 53 minus 45 value 8. இதான் A4 ஓட value. லாஸ்டா இப்போ A5 கண்டுபிடிக்கலாம். A plus 5 minus 1 into D. A ஓட value 53 plus 4 into minus 15. அப்போ 53 plus into minus minus 4 15s are 60. இப்போ 60லேருந்து 53 மைனஸ் பண்ணால் மைனஸ் 7. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ என்னென்ன அன்னோன் கண்டுபிடிச்சோம்? ஏ வேல்யூ 53, அப்புறம் 38 இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சோம்? 23, அப்புறம் 8, அப்புறம் மைனஸ் 7, அப்புறம் மைனஸ் 22. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. சேனல் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் அனுப்பிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.